மீண்டும் பெண்களுடன் சண்டையிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் துப்பாக்கியை காட்டி கடும் அச்சுறுத்தல். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் 110 கோடிக்கும் அதிகமான போதைப் பொருளுடன் சிக்கிய 22 தேரர்கள். ட்ரம்ப் நடத்திய விருந்துபசாரத்தில் துப்பாக்கிச் சூடு. ட்ரம்பை கொல்ல மீண்டும் நடந்த திட்டம். காப்பாற்றிய பாதுகாப்பு படை. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் சிக்கிய பிள்ளையான் மற்றும் சுரேஷ் சாலேக்கு எதிராக சாட்சியம் அளித்தவர்களை படுகொலை செய்ய திட்டம். வெளிவந்தது உண்மைகள். அனுரவை அடித்து விரட்டி சஜித் பிரேமதாச தலைமையில் ஆட்சியை பிடிப்போம் அடித்து கூறும் மனோ கணேசன். யாழ்ப்பாணம் பெரியவிளான் பகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா பெண்களை துப்பாக்கி முனையில் அச்சுறுத்தியதாக கூறப்படுகின்றது. சம்பவம் இடம்பெற்ற காணியின் உரிமை தொடர்பாக மல்லாகம் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளது. குறித்த காணி தனக்கு சொந்தமானது என பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கோரி வரும் நிலையில் மற்றொரு தரப்பினரும் அதற்கு உரிமை கோரி வருகின்றனர். நேற்றைய தினம் குறித்த காணியை சுத்தம் செய்யும் பணியில் பாராளுமன்ற உறுப்பினர் ஈடுபட்டிருந்த போது அங்கு வந்த இரு பெண்கள் காணியின் ஒரு பகுதி தமக்குரியது என கூறி அவருடன் தர்க்கத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் திடீரென தனது கைத்துப்பாக்கியை எடுத்து அவர்களை மிரட்டியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அந்த வீடியோவில் தன் மீது கல்லெடுத்து எறிந்ததாக அர்ச்சுனா எம்பி குறித்த பெண்கள் மீது குற்றம் சாட்டியுள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் 110 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள குஷ் மற்றும் ஹாஷ் போதைப் பொருட்களுடன் 22 துறவிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை விமான நிலைய வரலாற்றிலேயே இதுவரை கண்டாத ஒரு மிகப்பெரிய போதைப் பொருள் கடத்தல் முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளது. சுமார் 1.1 பில்லியன் ரூபாய்க்கும் அதிக மதிப்புள்ள போதைப் பொருட்களுடன் 22 பௌத்த தேரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் சனிக்கிழமை இரவு போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் நடத்திய அதிரடி சோதனையில் இந்த கும்பல் பிடிபட்டது. பள்ளி உபகரணங்கள் மற்றும் இனிப்பு பண்டங்கள் இருந்த பெட்டிகளுக்குள் மிகவும் சுத்தமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 110 கிலோ எடையுள்ள குஷ் மற்றும் ஹாஷிஸ் ஆகிய போதைப் பொருட்களை அதிகாரிகள் மீட்டனர். கைது செய்யப்பட்ட ஒவ்வொரு தேரரிடமும் தலா 5 கிலோவுக்கும் அதிகமான போதைப் பொருள் இருந்ததாக கூறப்படுகின்றது. கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி ஸ்பான்சர் ஒருவரின் ஏற்பாட்டில் இவர்கள் பேங்காக் சென்றுள்ளனர். அங்கு அவர்கள் சாதாரண உடையில் இருந்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் அவர்களது செல்போன்களில் இருந்து கண்டறியப்பட்டுள்ளன. இவர்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்தவர்கள் என்றும் உயர்கல்வி பயின்று வரும் இளம் தேரர்கள் என்றும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இது பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலைய வரலாற்றில் பிடிபட்ட மிகப்பெரிய போதைப் பொருள் தொகை மட்டுமல்ல. தேரர்கள் இவ்வளவு பெரிய அளவில் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு பிடிபடுவதும் இதுவே முதல் முறை. கைது செய்யப்பட்டவர்கள் மேலதிக விசாரணைக்காக நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். ஒரு புனிதமான போர்வையில் நடந்த இந்த பிரம்மாண்ட கடத்தல் நாடகம் தற்போது நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான வழக்கு விசாரணைகளில் அந்த பயங்கரமான குற்றத்துடன் தொடர்புடைய நீண்ட காலமாக மறைக்கப்பட்டிருந்த பல அதிர்ச்சி தகவல்கள் தற்போது கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றில் அம்பலமாகி வருகின்றன. இந்த நிலையில் இந்த வழக்கில் சாட்சியம் அளிக்கும் முக்கிய நபர்கள் பலருக்கு இராணுவ புலனாய்வு பிரிவினரால் உயிர் அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டு வருவதாக குற்ற புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றில் அதிர்ச்சியூட்டும் தகவல்களை சமர்ப்பித்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுக்கு பின்னால் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் இருந்தார் என சேனல் 4 ஆவணப்படம் குற்றம் சுமத்தியிருந்தது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளில் பிள்ளையான் மட்டக்களப்பு சிறையில் இருந்தபோது பேராசிரியர் ரோஹான் குணரத்ன அவரை 3 முறை சந்தித்துள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல்கள் IS அமைப்பால் நடத்தப்பட்டவை என்பதை உலகுக்கு திசை திருப்பும் முயற்சியாகவே இவர்களது சந்திப்புகள் அமைந்திருந்ததாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் சந்தேகம் வெளியிட்டுள்ளது. இதற்கிடையில் இந்த சதித்திட்டங்கள் குறித்த தகவல்களை வெளியிட்ட 4 முக்கிய சாட்சியாளர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அச்சுறுத்தல்கள் குறித்து நீதவான் நீதிமன்றின் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. வவுணதீவு பகுதியில் 2 போலீஸ் அதிகாரிகள் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பான தகவல்களை வழங்கிய சாட்சியாளர் ஒருவருக்கு இராணுவ புலனாய்வு பிரிவு உறுப்பினர் ஒருவர் போதைப் பொருள் வழக்கில் சிக்க வைப்பதாக மிரட்டியுள்ளதோடு அவரை நாட்டை விட்டு வெளியேறுமாறும் அச்சுறுத்தியுள்ளார். மேலும் மோட்டார் சைக்கிளில் வந்த சிலர் தன்னை துரத்தியதாகவும் அவர் இந்த சாட்சியாளர் தெரிவித்துள்ளார். இரண்டாவதாக முன்னாள் புலனாய்வு பிரிவு பணிப்பாளர் சுரேஷ் அலியின் சந்தேகத்திற்கிடமான செயற்பாடுகள் குறித்து சாட்சியம் அளித்த நபரின் வீட்டை இராணுவ புலனாய்வு பிரிவை சேர்ந்த
வந்தவர்கள் மோட்டார் சைக்கிள்களில் சுற்றி வளைத்து அச்சுறுத்தியுள்ளனர். மூன்றாவதாக சஹ்ரான் காசிமின் தேசிய தௌஹீத் ஜமாத் அமைப்பினருக்கு ஆயுதங்களை வழங்கிய ராணுவ புலனாய்வு அதிகாரிகள் குறித்து தகவல் வழங்கிய சாட்சியாளரை போலீஸ் அதிகாரிகள் சிலரே சுட்டுக் கொல்லப் போவதாக மிரட்டியுள்ளமை தெரிய வந்துள்ளது. நான்காவதாக பேராசிரியர் ரோஹன் குணரத்ன மற்றும் பிள்ளையான் இடையிலான சந்திப்புகளை வெளிப்படுத்திய சாட்சியாளர் ஒருவர் போலி முகநூல் கணக்கு மூலம் வரவழைக்கப்பட்டு கடுமையாக தாக்கப்பட்டுள்ளார். இந்த தகவல்களை கேட்டு கொழும்பு கோட்டை நீதவான் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் நீதித்துறைக்கு ஏற்பட்டுள்ள இந்த நிலைமை மிகவும் பாரதூரமானது என எச்சரித்துள்ளார். சாட்சியாளர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த நீதிமன்ற உத்தரவுகள் வரும் வரை காத்திருக்க தேவையில்லை என்றும் சட்டமா அதிபர் திணைக்களம் இது குறித்து உடனடியாக தலையிட்டு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் நீதவான் கடுமையாக உத்தரவிட்டுள்ளார். வாஷிங்டனில் நடைபெற்று வந்த வெள்ளை மாளிகை செய்தியாளர்களின் இரவு விருந்தில் பெரும் 5 துப்பாக்கிச்சூட்டு சத்தங்கள் கேட்டுள்ளன. பதவியில் இருக்கும் அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் இருந்த விருந்தில் தன் மனைவியுடன் முதல் முறையாக கலந்து கொண்டிருந்தார். விருந்தினர்கள் சிறிது நேரம் அமர்ந்திருந்த நிலையில் ரகசிய சேவை பிரிவினர் அறைக்குள் நுழைந்து அனைவரும் கீழே படுங்கள் என்று கூச்சலிட்டுள்ளனர். அதன் பின்னர் ட்ரம்ப் மற்றும் அவரது மனைவி பாதுகாப்பாக அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். ராய்ட்டர்ஸ் செய்திப்படி அடையாளம் தெரியாத பலத்த சத்தத்தை தொடர்ந்து திரு ட்ரம்பும் அவரது அமைச்சரவையும் அந்த விருந்து மண்டபத்தில் இருந்து அவசரமாக வெளியேற்றப்பட்டனர். தான் பாதுகாப்பாக உள்ளதாக சிறிது நேரத்தில் ட்ரம்ப் தனது ட்ரூ சோசியல் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அத்துடன் ஆயுததாரி அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்றது. இலங்கை தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன், நாங்கள் வெகு சீக்கிரமாக ஆட்சி அமைக்கப் போகின்றோம், நான் அமைச்சராக போகிறேன் என்று ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியின் போது தெரிவித்துள்ளார். மனோ கணேசன் தலைமையிலான தமிழ் முற்போக்கு கூட்டணி பிரதிநிதிகள் கடந்த ஏப்ரல் 2, 2026 அன்று ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்கவை சந்தித்து மலையக மக்களின் பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடினர். தற்போதைய அரசியல் மாற்றங்கள் மற்றும் புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை மாற்றங்கள் குறித்து பேசி வரும் நிலையில் அவர் இந்த தன்னம்பிக்கையான கருத்தை வெளியிட்டுள்ளார். பாதாள உலக கும்பலை சேர்ந்த கரந்தினிய சுத்தாவின் சகோதரரான SF ராஜு என அழைக்கப்படும் சோபனஹந்தி சனத்தி சில்வா என்பவரது வீட்டுத் தோட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதலில் 9 மில்லிமீட்டர் ரக கைத்துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள் இன்று காலை மீட்கப்பட்டுள்ளன. மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தினால் இந்தியாவில் வைத்து கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட இவர் 90 நாள் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருகின்றார். இன்று காலை அவரது வீட்டிற்கு அழைத்து செல்லப்பட்ட போது தோட்டத்தில் புதைக்கப்பட்டிருந்த ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி, ஒரு மெகசின் மற்றும் 15 தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. விசாரணைகளின் போது சுமார் 15 கொலைகளை தான் வழிநடத்தியதாக சந்தேக நபர் ஒப்புக்கொண்டுள்ளார். பூச சிறைச்சாலையின் முன்னாள் அத்தியட்சகர் ஸ்ரீதத் அமிகவின் கொலையை தானே திட்டமிட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். தனது சகோதரன் சிறையில் இருந்த போது அவரை மிக கடுமையாக சோதனை செய்ததோடு உணவு மற்றும் பார்வையாளர்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியமையே இந்த பழிவாங்கலுக்கு காரணம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சோதனையின் போது போலீஸ் வாகனங்களின் டயர்களை துளைப்பதற்காக ஆணிகள் பொருத்தப்பட்ட பலகைகள் வீட்டை சுற்றி வைத்திருந்தமையும் கண்டறியப்பட்டது. இதேவேளை குறித்த சந்தேக நபருடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்த சட்டத்தரணி ஒருவரை பற்றியும் அவர் குற்றங்களுக்கு துணை நின்றாரா அல்லது தொழில்முறை ஒழுக்கங்களை மீறினாரா என்பது குறித்தும் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். கரந்தினிய சுத்தா மற்றும் SF ராஜு ஆகியோரின் ஆயுதங்கள் குறித்த தகவல் தெரிந்தால் இரகசியமாக தெரிவிக்குமாறு போலீசார் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர்.